இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலூர் மாவட்டம் விரிஞ்சபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ திருமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள். வேலூர் மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலையமானது 1/4/2004 முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் செயல்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் என்று எடுத்துக்கொண்டால் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை மதிப்பீடு செய்தல், மேம்படுத்துதல், விவசாயிகளிடம் செயல் விளக்கம் மூலம் எடுத்துச் செல்லுதல், இதுதான் முக்கியமான நோக்கம். இதுக்காக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் வேளாண்மை தொழில்நுட்பங்களை விவசாயிகளின் வயல்களிலே ஆய்வு மூலம் மதிப்பீடு செய்தல், அதனை மேம்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றம் செய்து விவசாயிகளுக்கு எடுத்துச் செல்லுதல், இதுதான் முக்கியமான நோக்கம். இதற்காக முதல் நிலை செயல் விளக்கங்கள் ஆங்காங்கே அமைக்கப்படுகிறது. அதேபோல் விவசாயிகளுக்கும் விவசாயிகள் பண்ணை சார்ந்த உழவர்கள், மகளிர் மற்றும் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஆன் கேம்பஸ் மற்றும் ஆப் கேம்பஸ் மோடில் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த துறைகளில் பல்வேறு ட்ரெயினிங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் நிதி மற்ற அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் நிதியுதவி பெற்று சுமார் பொதுவாக ஒரு 38,000 விவசாயிகளுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களில் ட்ரைனிங் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இயற்கை விவசாயம் பற்றி 249 வில்லேஜுகளில் ஒரு வில்லேஜுக்கு ஒருவர் வீதம் இயற்கை வேளாண்மையை பற்றி எடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு 5 நாள் ட்ரைனிங் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் 50 எஸ்சி உமன்களுக்கு நவீன முறையில் கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொழில் தொடங்குவதற்காக ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் 30 கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டுள்ள இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம், இந்த அறிவியல் நிலையம் மூலம் வழங்கப்பட்டு அவர்கள் தொழில் தொடங்கி நல்ல முறையில் சுமார் மாதம் 4,000 ரூபாய் அளவுக்கு லாபம் ஈட்டும் அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த வேளாண் அறிவு நிலையமானது மாவட்டத்தின் அறிவு நிலையமாக செயல்படுகிறது. பர்டிகுலரி வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த இதர துறைகளில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. அதேபோல் நவீன தொழில்நுட்பங்களை பற்றி வேளாண்மை துறை சார்ந்த விரிவாக்க பணியாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு ட்ரைனிங் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி புதிய ரகங்கள் விவசாயிகள் தென்றடையும் பொருட்டு விவசாயிகளுக்கு விதை மற்றும் இதர இடுபொருட்கள் விவசாயிகளின் தேவைக்காக வழங்கப்படுகிறது. இதற்காக இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் 32 செயல் விளக்க தலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் இங்கு நேரடியாக நீர் மற்றும் மண் இவற்றை
ஆய்வு செய்து அதன் மூலமாக உர நிர்வாகம் செய்வதற்காக இங்கே வந்து 2 ஆய்வு மையங்கள் உள்ளது. ஒன்று நீர் மற்றும் மண் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்காக இங்கே லேபில் வந்து சப்போஸ் டிசீஸ் வந்துருச்சு, ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா ஆய்வு பண்ணி அதற்கு ஏற்ற சிபாரிசுகள் வழங்கப்படுகிறது. ஆன்ஃபார்ம் ட்ரையல் மூலமாக, அதுவும் பர்டிகுலராக எண்ணெய் வித்து ஆகிய நிலக்கடலையில் சுமார் 400 செயல் விளக்க தலைகள் விவசாய நிலத்தில் பர்டிகுலராக ஜூன் மாதம், ஜூன் ஜூலை சீசன்லையும் இப்போ நவம்பர் டிசம்பர் சீசன்லையும் செயல் விளக்க தலைகளுக்காக விதை மற்றும் இதர இடுபொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா நெல்லில் நியூட்ரிஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிய ரகங்கள் இருக்குது. சப்போஸ் வந்து நெல்லை வந்து டான் 48 அப்படின்ற ஒரு புதிய ரகங்கள், புதிய நெல் ரகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி மேம்படுத்தியிருக்காங்க. அந்த ரகங்களை விவசாயிகளுக்கு போய் சென்றடைவதற்காக 25 இடத்தில் செயல் விளக்கம் பண்ணிட்டு வர்றோம். அதே மாதிரி மக்கா சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது HQPM அப்படிங்கிற ஒரு புதிய ரக ஒரு மக்காசோள விதை. அதில் வந்து ஹை குவாலிட்டி புரோட்டீன் அது வந்து ரொம்ப இருக்குது. அந்த ரகங்களை வந்து 25 விவசாயிகளுக்கு செயல் விளக்க தலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோக இந்த PM கிசான் என்ற திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு PM திட்டத்தின் கீழே நிதி உதவி வழங்கப்படுவதை பற்றி விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி விவசாயத்தை ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய விவசாய மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வேறு நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 55 நாள் இருந்து விவசாயத்தை கற்றுக்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் நம்ம வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக விவசாயிகளுக்கு எடுத்து கூறி வருகிறோம். விவசாயிகளை வந்து இது இல்லாமல் எக்ஸ்போசர் விசிட், புதிய தொழில்நுட்பங்களே அவளை கற்றுக்கணுங்கிறதுக்காக விவசாயிகளை வந்து வேறு மாநிலத்திற்கோ மாவட்டத்திற்கோ இட்டு சென்று அவங்கள அந்த புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர் விசிட் போய் நேராக பார்த்தா தான் விவசாயிகளுக்கு சந்தேகமாக விளங்கும். அதற்காக விவசாயிகளை பல வெளி மாவட்டத்திற்கும் மாநிலங்களுக்கும் எடுத்து சென்று பயன்பெறுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து விதை தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் விதை உற்பத்தி செய்து பர்டிகுலராக ஆடுதுறை 36, கோ 55, கோ 51 போன்ற விவசாயிகளுக்கு தேவையான ரகங்களில் விதை உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு விநியோகிச்சுட்டு வர்றோம். விவசாயிகளுக்காக பண்ணை சார்ந்த தொழில்நுட்பங்களில் தேனீ வளர்ப்பு பற்றி ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு விவசாயிகளுக்கு SC/SP திட்டத்தின் மூலமாக தேனீ வளர்ப்பதற்கு தேவையான இடுபொருட்களை இலவசமாக வழங்குகிறோம். அதே மாதிரி ஆடு கோழி வளர்ப்பதற்கு தேவையான உபகரணங்களையும் பால் உற்பத்திக்கு தேவையான பாலை வந்து சுத்தமான பால் உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான பால் கேன், கவ் மேட் அப்படி என்று பல இடுபொருட்களை விவசாயிகளுக்கு இலவசமாக தந்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முதல் தேனீ வளர்ப்பு பற்றி தேசிய தேனீ வளர்ப்பு வாரியத்தின் மூலமாக விவசாய நிலங்களில் அதிக உயர் விளைச்சல் பெறுவதற்காக கஸ்டம் ஹையரிங் சென்டர் அப்படிங்கிற வந்து இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விவசாயிகளுக்கு தேவையான தேனீ பெட்டிகளை
ஒரு மினிமம் ரெண்டில் தான் வழங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சுட்டு வர்றோம். வெளி மாவட்டங்களில் உள்ள தொழில்நுட்பங்களை நமது மாவட்டத்திற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து அதனை விவசாயிகளின் நிலங்களில் செயல்படுத்தி பார்த்து அதன் மூலமாக மற்ற விவசாயிகளுக்கு எடுத்து வழங்கி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் சுயதொழில் யாராவது விவசாயம் இல்லாத சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம். இதன் மூலமாக மாவட்டத்தின் அறிவுசார் நிலையம் அல்லது நாலேஜ் சென்டராக இந்த ஒவ்வொரு கேவிக்கையும் விளங்குகிறது. ஏன்னா நமது மாவட்டத்தில் இரண்டு சூழ்நிலைகளில் மழை பெய்யுது. சுமார் பொதுவாக வந்தீங்கன்னா ஒரு 850 mm பெய்யும் ஆண்டுக்கு. இதில் ஒரு 50% மழை ஜூன் ஜூலையில் வந்துடுது. மிச்சம் ஒரு 36% மழை அக்டோபர் நவம்பரில் வருது. மிச்சம் இருக்கிற 14% மழை பார்த்திங்கன்னா கோடை மழை வருது. இப்போ அதனால் இந்த நமது விவசாயிகளுக்கு 2 சூழ்நிலைகளில் மானாவாரியில் செய்வதற்கு எப்படி, மானாவாரியில் விவசாயம் செய்வது எப்படி, அதுவும் பர்டிகுலராக நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி எப்படி விவசாயிகள் அதிக லாபம் பெறுவது என்பதை பற்றி செயல் விளக்கம் பண்ணுகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணுறோம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 வட்டங்களிலும் நாங்கள் ட்ரைனிங் வழங்கிட்டு வர்றோம். இதன் மூலமாக இது நாள் வரைக்கும் சுமார் 35,000க்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு நேரடியாக ட்ரைனிங் வழங்குகிறோம். அதன் மூலமாக அவர்கள் அதிக லாபம் பெறுகிறார்கள். அதே மாதிரி மற்ற அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சுமார் 38,000 விவசாயிகளுக்கு நேரடியாக நாங்கள் ட்ரைனிங் வழங்கியிருக்கிறோம் என்பதை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ. திருமுருகன் அவர்களை 08489678759 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.